வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி ஜபல் ரஹ்மா. இந்த மலைக்கு பேர் என்னது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிய இடம், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற இடம். யாருக்கு? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அம்மையாரும் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததினால் அவர்கள் பூமியில் இறக்கிவிடப்பட்டு ஜோடிகளை தேடி திரிந்து பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் வந்து சந்தித்துக் கொண்ட இடம் எது? அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜபல் ரஹ்மா. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாவிற்கு நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டோம். நீங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்ச இடம் எது? இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஜபல் ரஹ்மா. அரஃபானா இன்ட்ரோடக்ஷன், அறிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுதல். யார் யார் அறிமுகமானது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அறிமுகமானது. உலகத்தில் பிறந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்யும் பொழுது வந்து தங்கிய இடம் இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம். அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்து தங்கிய இடம் எது? இந்த அரஃபா மைதானம். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹதீஸ் எப்படி வருது? ஹஜ் என்றால் அரஃபா, அரஃபா என்றால் ஹஜ். ஹஜ் செய்பவர்கள் அரஃபாவிற்கு வர வேண்டும். அரஃபாவுக்கு வரலன்னா அவங்களுடைய ஹஜ்ஜே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான இடம் எந்த இடம்? அரஃபா மைதானம். இந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் ஹாஜியாக ஆகின்றார். அன்று பிறந்த பாலகன்களை போன்று பாவமற்ற நிலையில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க வரும்போது கிடைக்குது? இந்த அரஃபா மைதானத்துக்கு வரும்போது கிடைக்குது. அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ், அவர்கள் வாழ்வில் செய்த எத்தனை ஹஜ்? 4 உம்ராக்களை செஞ்சிருக்காங்க. எத்தனை உம்ரா? 4 உம்ரா. ஆனா ஒரு ஹஜ் செஞ்சிருக்காங்க. ஒரு ஹஜ், அதுதான் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ் என்பதாக சொல்லப்படக்கூடிய பெயருள்ள ஹஜ்ஜத்துல் விதா. துல் ஹஜ் பிறை 9ல அரஃபாவுடைய தினம். துல் ஹஜ் பிறை 9, அந்த நாளுக்கு பேர் என்னது? அரஃபாவுடைய நாள். நம்மளால நோன்பு வைப்போம். இங்க மிக முக்கியமான ஈது நாள். இந்த அரஃபாவுடைய தினத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை அரஃபா பேருரை. அரஃபா, அதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய நபி அவர்களுடைய இறுதி பேருரை என்பதாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேருரை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைக்கு மேலிருந்து தான் என்ன செஞ்சாங்க? ஆற்றினாங்க. நபி அவர்களை சுற்றியும் 1,24,000 சஹாபா பெருமக்கள் இங்கே இருந்தார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, அறிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு செய்தியை எட்டி வைத்து விடுங்கள். நிச்சயமாக வந்திருப்பவர்களை விட வராதவர்களுக்கு இந்த செய்தியை கேட்டு அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக ஆகக்கூடும். இந்த வருடம் நான் இருக்கின்றேன், அடுத்த வருடம் இருப்பேனோ இல்லையோ, செய்தியை கவனமாக கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையை துவங்கி, நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள். உங்களில் அரபியரை காட்டிலும் மற்ற மொழியினரோ, மற்ற மொழியினரை காட்டிலும் அரபியரோ, கருப்பானவரை காட்டிலும் வெள்ளையானவரோ, வெள்ளையானவரை காட்டிலும் கருப்பானவரோ சிறந்தவர் அல்ல. ஆயினும் தக்வா என்ற இறை அச்சத்தை கொண்டே நீங்கள் சிறந்தவர்களாக ஆகின்றீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர் கருநிற அடிமையாக இருந்தாலும் சரி என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களுடைய வேலையாட்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், உங்களுடைய பெண்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித சமுதாயத்திற்கும் சமாதான பேருரையாக ஆற்றிய இடம் இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஜபல் ரஹ்மா. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அரஃபா பேருரையையும் அன்றைய நாளினுடைய நிகழ்வையும் அல்லாஹ் தஆலா பொருத்தத்தை வெளிப்படுத்தி, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுடைய இந்த நாளை அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான். உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் மார்க்கம் இஸ்லாம் என்று பொருந்தி கொண்டான் என்று இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுத்த நாள் அந்த அரஃபா நாளினுடைய துல் ஹஜ் பிறை 9 அன்றைய தினம். அந்த ஆயத்தை இறங்கியதுடன் எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, யாரு? குர்ஆனுடைய விரிவுரையை சொன்னவர்கள், குர்ஆனுக்கெல்லாம் விளக்கத்தை சொன்னவர்கள், அவர்கள் கவலையா இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் கவலையா இருந்தாங்க. ஏன்னா
இன்னையோட மார்க்கம் பரிபூர்ணமாயிருச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறாங்க? வஃபாத் ஆக போறாங்க அப்படின்ற செய்தி என்னது இதுல சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பேருரையை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம், எத்தனை சஹாபாக்கள் இங்க இருந்தாங்க? எல்லா சஹாபாக்களும் அவரவர்களுடைய வாகனங்கள் எந்தெந்த திசையில் இருந்ததோ அந்த திசையை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க? பயணமாயி உலகமெல்லாம் இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? உலகமெல்லாம் போனாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு இங்கிருந்து தான் என்ன செஞ்சாங்க? சஹாபா பெருமக்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்ததன் நோக்கம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பயணம் எப்படி இருக்கணும்? ஹஜ் பயணமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்யணும். வாழ்க்கையில நமக்கு அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் இருக்குதுன்னு சொன்னா ஹஜ் பயணம். எந்த பயணம்? அதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்துல இங்க கேட்கக்கூடிய எந்த துஆவும் மறுக்கப்படுவதில்லை. எல்லா துஆவும் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்க கேட்கக்கூடிய இந்த துஆவினால் மனிதன் பாவமற்ற நிலையில் மாறுகின்றான். ஷைத்தான் தனது தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்கின்றான் என்று சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களுடைய சிறப்புகள் பதிந்த ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கிபிலாவை முன்னோக்கி, இந்த திசையை முன்னோக்கி அரஃபா மைதானத்துல ஹாஜி எல்லாம் கேட்கிற மாதிரி என்ன செய்வோம்? ஒரு சின்ன துஆவை கேட்டுட்டு என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து புறப்படும்.